ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் ஹீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு ரியல் டைம் வீடியோ பார்ப்போம். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு அனாலிசிஸ்க்காக இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது யார் எடுக்கலாம், யார் அவாய்ட் பண்ணணும், அதுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் டெப்ளை பண்ணலாம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஸ்டஃப்புக்குள்ளேயே போகணும். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டஃப் தான். அது வந்தால் வந்துட்டு ஜாக்பாட் போச்சு அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க காசு வந்துட்டு மொத்தமாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுதான் ஹீரோ ஆர் ஜீரோ. வந்தால் ராஜா, போனால் மொத்தமாக போயிடும், அவ்வளோதான். ஸோ இது யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய ரீட்டைலர்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல. மோஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய அந்த நோவிஸ் ட்ரேடர்ஸ்க்கு பெரும்பாலும் தெரியறதே கிடையாது. அவங்க தெரியாதனமாக உள்ளே போய் என்ட்ராயிட்டு இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 5,000 10,000. ஈவன் நிறைய ரீட்டைலர்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைவான ஃபண்டெல்லாம் வச்சுட்டு பண்ணுவாங்க. 2,000 5,000 இதை வச்சு ஆப்ஷன்ஸில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆரம்பிக்கும் போது. ஸோ அதில் வந்துட்டு அவங்க தெரியாதனமாக போய் இந்த ஹீரோ அண்ட் ஜீரோ அப்படிங்கிற அந்த ட்ராப்பில் மாட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஃபண்டும் என்ன ஆயிருது அப்படின்னா பர்ஸ்ட் ஆயிருது. சரி, 2-3 தடவை இதே மாதிரி ஸ்டஃப் அவர் திரும்ப திரும்ப பண்ணும்போது டுவான்ஸ் அவர் வந்து மார்க்கெட்டையே வெறுத்து இது வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏமாந்துட்டார். வழியினே போய் ரொம்ப பேராசையில் போய் ஏமாந்துட்டார். ஏமாந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணிவிட்டு அவர் வெளியே போயிடுவார். அவருடைய அந்த ட்ரேடிங் கரியர் அப்படிங்கிறது அதோடு முடிஞ்சு போயிடுது. அந்த ஹீரோ ஜீரோ அப்படிங்கிற அந்த ஸ்டஃப்புக்குள்ளே யார் போகலாம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராஃபிட்டெல்லாம் கெயின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பர்சன். ஆல்ரெடி அவர் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பார். அதில் ஒரு சின்ன பார்ட்டை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்ட்டை அவர் வந்துட்டு அதில் வந்து டெப்ளை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவார். பட் அதுவுமே வந்து பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ண மாட்டார். அது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் மேட்ச் ஆகி வரணும், அதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுவார். அந்த ரிஸ்க்கு அதில் வரக்கூடிய லாஸை கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அந்த ட்ரேட்ஸை வந்து கமிட் பண்ணுவாங்க. ஹீரோ ஆர் ஜீரோ மோஸ்ட்டாக அந்த எக்ஸ்பைரி டேயில் தான் அது நடக்கும். இப்போ வந்துட்டு எல்லா நாளுமே எக்ஸ்பைரி இருக்குது. மண்டே டு உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இந்த ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற ஸ்டஃப் இருக்குது. இப்போ ரொம்ப ரீசெண்ட் டேஸில் இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது November 16th, 2023. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 2-வே ஜேர்னி இருந்துச்சு. அப் ட்ரெண்டை கொடுத்துருந்தது. தேர் ஆஃப்டர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 5 minutes டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய சார்ட். ஸோ இந்த இது வந்து மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருந்திருக்கு. தேர் ஆஃப்டர் அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிருந்திருக்கு. இது வந்து 2 டேஸ்க்கான சார்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. November 15th சார்ட் வந்து இதோட முடியுது. அதுக்கடுத்து November 16th சார்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. 9:15 கேண்டில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ஒரு மூமெண்ட்ஸை கொடுத்துருக்கு. அப்படியே போனது வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனில் பை அரவுண்ட் 3 o'clock என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக்காக கீழே விழுது. 250 பாயிண்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க டேவுடைய லோவிலேருந்து. அப்சைடில் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுறாங்க. ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப குயிக்காக நடந்திருக்கு. இங்கேருந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு அவங்க எவ்வளோ டைமிங் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த 6.5 hours வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 6 hours 5 hours 45 minutes வந்து இந்த லெவல்ஸை கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. 250 பாயிண்ட்ஸ் அதில் 150 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ½ hourல கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா இது ரொம்ப அக்ரெசிவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ நடந்தது வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் செலெக்ஷன் இருக்குது, சரிங்களா? அதில் ரொம்ப டீப் ஓடிஎம்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணும்பொழுது ரொம்ப மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் போகிறது கிடையாது. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஃபோர் தட் யார் இதில் செலக்ட் பண்ணலாம், யார் இந்த ஹீரோ ஜீரோ ஸ்டஃப்பை வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னொரு தடவை கிளாரிட்டி கொடுத்துருவோம். நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அதை வந்து செய்யாதீங்க. பிலோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க இந்த ஹீரோ ஜீரோங்கிற ஸ்டஃப்புக்கே போகாதீங்க. அது இருக்கக்கூடிய கேபிட்டலில் ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதையே நீங்கள் எதிர்பார்த்து அடுத்து ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. 2 வாரத்துக்கு ட்ரை பண்ணாவே தாங்காது அது.
ஏன்னா அங்கே போகும்போது இப்போ பேராசை ரொம்ப அதிகம் வந்துடும். ஒரு 5000 போட்டு என்னால் வந்துட்டு ஒரு 25,000 எடுக்க முடிஞ்சுது. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் இருந்தது உங்களுக்கு 1,00,000 மாறி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப் வந்து ஒரு நாளைக்கு இருந்திருக்கலாம். சரிங்களா? ஒரு 5,000 வந்து என்னால் ஒரு 15,000 மாற்ற முடிஞ்சுது. 5,000 வச்சு என்னால் 25,000 மாற்ற முடிஞ்சுது. ஓகே, அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் நேச்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல அது கமிட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு அது மூலிமா வரக்கூடிய லாஸை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வராரு அப்படின்னா, பாசிட்டிவாக வந்ததுன்னா அவருடைய ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதோடைய அவுட்கம் நல்லா இருந்திருக்கு. ஸோ ஹி வில் பி ஹாப்பி. அதர்வைஸ் அது லாஸில் போனாலும் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கார். ஒரு 1 லேக் அவர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு மேலே ப்ராஃபிட்டில் இருக்கார். அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து அவர் வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டஃபுக்குள்ளே வராரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் லாஸ் பண்ணாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு லாஸாக இருக்கும். இதே வந்து இந்த நியூ ட்ரேடர்ஸ் உள்ளே வரவே கூடாது. பிலோ 3 இயர்ஸ் ஹீரோ ஜீரோ ஸ்டஃபுக்கே வராதிங்க. பட் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கள். அந்த அன்றைக்கி வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை பாருங்கள், எப்படி இருக்குலாம் ஸ்டடி பண்ணுங்கள். லாங் டேர்மில் ரீட்டைன் பண்ணணும். அதுதான் 3 இயர்ஸ் ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா அது ரொம்ப லென்த்தியான டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறோம். பட் இங்கே ஆப்ஷன்ஸில் வர்றவங்க எத்தனை பேர் வந்துட்டு ப்ரியராக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு ஸ்டாக்ஸு ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே வராங்க. எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஹனி பாட் மாதிரி அது ட்ராப் பண்ணி இழுக்கும். நீங்கள் ஈக்விட்டிஸில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பட் ஆப்ஷன்ஸில் அப்படி இல்லை. அன்றைக்கே அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் யூ கேன் மேக் சம் டீசன்ட் மணி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுனா ஆப்ஷன்ஸ். அதான் ஹனி பாட் அப்படின்றோம். அப்போ அதில் விழக்கூடிய எந்த ஒரு இன்செக்ட்ஸாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதை வந்து தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே அதுக்கு ஹனியாக இருந்தால் கூட அதை குடிச்சிட்டு பாய்சன் மாதிரி சாக வேண்டியதான். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹனி பாட், அவ்வளோதான். ஸோ ஹீரோ ஜீரோ நாட் குட் ஃபார் நியூ ட்ரேடர்ஸ், நோவிஸ் ட்ரேடர்ஸ், புதுசாக வந்திருக்கவங்க, பிலோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க, ஸ்மால் கேபிட்டல் வச்சுருக்கவங்க, ப்ராஃபிட்டே பார்க்காதவங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் மட்டும் பார்த்துட்டு அதை எடுத்து ரியலைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி பார்க்காதவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஸ்டஃப்குள்ளே வரக்கூடாது. யார் வரலாம்? எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க, மார்க்கெட் நேச்சரை புரிஞ்சவங்க, அந்த ஹீரோ ஜீரோ கால்ஸ் அந்த இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தாட் ப்ராசஸ் அசஸ் பண்ணி வச்சுருக்கவங்க, ப்ராஃபிட்டில் முக்கியமாக ப்ராஃபிட்டில் இருக்கவங்க, அந்த ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் மிஸ் ஆனால் கூட இழந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஹீரோ ஆர் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஸ்டஃபுக்குள்ளே வரலாம். ஸோ அந்த ஹீரோ ஆர் ஜீரோங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி தான். வந்ததுன்னா லாபம், வரலைன்னா அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குயிக்காக வந்து 50% ப்ரீமியம் எரோட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஈவன் 100% ப்ரீமியம் மொத்தமாக போயிட்டு 0.05 முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நேச்சர் அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு பர்டிகுலர் ஜோன்லேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மேலே போனது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே லோவாக இருக்கிறது 18,627, மேலே போனது 18,876, 875 ஆக்சுவலாக. ஸோ 875லேருந்து அங்கேருந்து கீழே விழுது மார்க்கெட். எது வரைக்கும் விழுந்திருக்காங்க அப்படின்னா 722 வரைக்கும் விழுந்திருக்காங்க. ஸோ 87675லேருந்து 722 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் டவுன். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து எது பெஸ்ட்டான ஸ்ட்ரைக் செலெக்ஷனாக இருக்கும், இந்த இடத்துல ஷார்ட்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது எட்ஜில் ட்ரேட் பண்ணும்போது 875 இருக்கும்போது 3 o'clock இருக்கும்போது ரெண்டு பக்கம் பார்ப்பாங்க. 850 பார்ப்பாங்க, அதேமாதிரி 900 பார்ப்பாங்க. அதான் கம்ப்ளீட் நம்பர் இல்லையா? 19,900 கால் பார்ப்பாங்க, 19,850 புட்டு பார்ப்பாங்க, இல்லை 19,800 புட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? அதான் கம்ப்ளீட் நம்பர். 900 கால் ஆர் 800 புட் இப்படி பார்ப்பாங்க. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே வந்தாலும் ஒரு இது இருக்குது. 900 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போனாலும் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெண்டு பக்கம் ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, கால் ஆர் புட் அப்படிங்கிற மாதிரி. சிலர் வந்து ஒரு பக்கம் டிசிசிவாக போவாங்க. அது அவங்களுடைய ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணது. இதெல்லாம் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அதை கமிட் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் தான் கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து இங்கே 19,900 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலோ இல்லை 19,800 புட் ஆப்ஷன் இந்த இடத்துல கமிட் பண்ணியிருந்தால், லிமிடெட் குவான்டிட்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே வரும்பொழுது ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுனுங்கும் போது மேசிவான ஒரு ப்ரைஸ் ஹைக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேண்டில் என்ன பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் பாதியை 50% வந்து அதை எரோட் பண்ணி விட்ருக்கோம், அது வேறு. பட் இந்த கீழே விழுறத எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி எட்ஜில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. பட் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு டைட்டில் அட்ராக்ஷனுக்காக நாங்கள் வந்து 1,000 to 1 lakh அப்படிங்கிறது போட்டிருக்கோம். பட் அந்த லோவஸ்ட் ப்ரைஸில் பிடிச்சிருக்க மாதிரி தான் அது மீனிங். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு எப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து நம்ம 19,800 அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19,800 கால் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 rupees
80 பைசே அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. இந்த கேண்டில் வந்து நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்குவோம். 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது, என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். வால்யூம் ஸ்பைக் எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்கள், ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டே ஸ்டார்ட் ஆகும்பொழுது இந்த 19,800 புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன்றைக்கி டே ஹையாக இருந்திருக்கிறது வந்து 225, ஓப்பன் ஆகும்பொழுது 150 இருந்திருக்கு. ஸ்பைக் வந்து கொடுக்கும்பொழுது 225 போயிருந்திருக்கு. தேர் ஆஃப்டர் அப்படியே ட்ரைன் ஆகி ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குல்ல, அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரீமியம் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி மெல்ட் ஆகிருக்கும், கீழே வந்துக்கிட்டே இருக்குது, கீழே வருது, கீழே வந்துருச்சு. டைம் ஆக ஆக உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் எப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கும். டைம் ஆக ஆக டைம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து செஷன் லாஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு டைம் வேல்யூ 0 ஆயிரும், இன்ட்ரென்சிக் வேல்யூ 0.05 வந்து முடிஞ்சிருக்கும். அன்லஸ் அன்டில் இஃப் இட் இஸ் நாட் அட் த மணி ஆர் இந்த மணி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே எல்லா பக்கமும் 0 ஆயிரும், 0.05 தான். ஸோ இது வந்து 3 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 19,800 புட் ஆப்ஷன் வந்து 55 பைசேல இருந்திருக்கு. சரிங்களா, 55 பைசே, 60 பைசே அப்படிங்கிற இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் 3 o'clock கேண்டிலில் லோ வந்து பார்த்தீங்கன்னா 55 பைசே. சரிங்களா, யாரும் இந்த பாட்டமில் யாரும் கேட்ச் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. 55 பைசே அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறத இமேஜின் பண்ணுவோமே. 55 பைசேல என்ட்ரு ஆகிறது அடுத்த 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸில் எங்கே ஸ்பைக் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 63.55, 63.55. ஸோ நீங்கள் வாங்கினது வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா 120 டைம்ஸ், ஆல்மோஸ்ட் 115 to 120 டைம்ஸ். ஸோ உங்களுடைய இங்கே நீங்கள் ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து இந்த 19,800 அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 10 மினிட்ஸில் அது எங்கே போய் ரீச் ஆகுது உங்களுக்கு 64 ருபீஸ் பக்கமாக போய் ரீச் ஆகுது. ஸோ உங்களுடைய 1000 ருபீஸ் வித்தின் 10 மினிட்ஸில் 1 லேக்காக மாறுது. ஹீரோ ஜீரோ அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, இதை நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் என்னங்கிறது தெரியணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் என்ன, ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த இது என்ட்ராகலாம், என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கேபிட்டல் டெப்ளாய் பண்ணுறோம், 1000 ருபீஸ். ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும், அதில் 1000 ருபீஸ் எல்லாம் தான் நமக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டமாக போகிறதில்ல, இல்லை பண்ணலாம் தாராளமாக. இப்போ நம்ம கன்விக்ஷன் இருக்கா, 1000 ரூபானாலும் நம்ம காசு தான் சார் அது. அப்போ அது கன்விக்ஷன் இருக்கா, ஓகே இருக்குது. வேறு என்ன தாட் ப்ராசஸ் பிகைண்ட் இந்த ட்ரேட்ஸை கமிட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது. அப்படியே இருந்தாலும் இதுலேயுமே வந்துட்டு நேக்கடாக பை பண்ணாமல் இதுலேயுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க. ஈவன் கால் அண்ட் புட் இந்த மாதிரி கூட பை பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கால் ஸ்ப்ரெட், புட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ குமுலேட்டிவாக பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு 2,000 ருபீஸ் ஆர் 2,500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லேக் இருக்க மாதிரி இருக்கும். பட் மேசிவான ஒரு பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட் அந்த மாதிரி அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட். அது வந்து மார்க்கெட்டை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் கேட்ச் தட் மொமெண்டம், இந்த ஜிக்ஸாக்ஸ் இந்த இடத்துல இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் நியூ ட்ரேடர்ஸ் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கேட்கக்கூடிய கால்ஸோ இல்லை மற்றதில் ஃபோரம்லையோ வேறு எங்கேயோ பேசுகிறத வச்சு அந்த ஸ்டஃப்பை ப்ளே பண்ணால் கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவாக போய் தான் முடியும். சரிங்களா, அப்புறம் கடைசியாக கேம்பிளிங், மார்க்கெட் சரியில்லாது இதுன்னு இவங்க சரியாக இல்லாத போது அப்புறம் மார்க்கெட்டை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துக்கு பின்னாடி தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா அது தனியாக நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய பேராபோலிக் கர்வ் ஸ்டெப் லைக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல செல்லிங் பாயிண்ட் கிரியேட் அந்த இடத்துல ப்ரெஷரில் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் இது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா தட்ஸ் அ குட் ஒன். சரிங்களா, ஸோ ஹீரோ ஜீரோ இஸ் நாட் குட் ஃபார் நியூ ட்ரேடர்ஸ் அண்ட் ஈவன் மீடியம் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிலோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கும் நாட் குட். ஈவன் நீங்கள் அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படின்னா தே கேன் மேக் சம் ஸ்டஃப் லைக் திஸ். ஸோ இட்ஸ் அ குட் ட்ரேட். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தா அது ஒரு நல்ல ட்ரேடும் கூட. இதே இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ரைட்டர் வந்து இப்போ புட் ரைட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, நம்ம ரைட்டிங் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் ரைட்டிங் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து இப்போ டே ஸ்டார்ட் ஆகும்பொழுது 19,800 புட் ஆப்ஷனாக ஒருத்தர் ரைட் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து விற்கும்போது அது எவ்வளோக்கு விற்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ப்ரீமியம் தானே விற்கிறாரு. 220 ருபீஸில் விற்கிறாருன்னு வச்சுக்கோம். இது 225 ஹையாக இருந்திருக்கு, அவர் 220 ருபீஸில் விற்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே 3 o'clock வந்து அவருக்கு எவ்வளோ போயிருக்கு, 55 பைசேக்கு வந்துருச்சு. அப்படியே கிட்டத்தட்ட மேசிவான அதில் வந்து அவருக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. 220 ரூபாய்க்கு விற்று அது திரும்ப பைபேக் பண்ணும்போது 55 பைசாக்கு பண்ணுறாரு. அப்படி 55 பைசாக்கு ஒரு பண்ணாமல் கொஞ்சம் விட்டுருக்காரு அப்படின்னா அது 64 ருபீஸ் 80 ருபீஸ் பக்கமாக வந்திருந்தா கூட அவர் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கார். ஏன்னா 220 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 80 ரூபாய்க்கு திரும்ப வந்திருக்கு அப்படின்னா கூட அவர் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை.
இது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாரடைஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு. பட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அப்படி கிடையாது. 50 பைசேக்கு வாங்கினது வந்து 0.05க்கும் எண்ட் ஆஃப் த டே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 5 ருபீஸ்க்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷார்ட் கவரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லா நாளும் இந்த மாதிரியான ஹீரோ அண்ட் ஜீரோ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா நாளும் கிடைக்காது. பட் ஒர்த் டு வாட்ச் ஆஃப்டர் 2:30 அரௌண்ட் 3 o'clock இந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடிய டே இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கீன்லி வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, கவனமாக வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, we can play this kind of stuff if you are in profit அப்படின்னா. ஸோ இது கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்து ஹீரோ ஜீரோ ஸ்டஃப்லாம் நீங்கள் நியூ ட்ரேடர்ஸ் கமிட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.